Hello friends, வணக்கம் and welcome back to Critex Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா முஞ்சா. இந்த மாதிரி வீக்ல போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புவாங்க. வீடியோக்குள்ள போலாம். முஞ்சா 2024ல தமிழ் டப்ல ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு ஹாரர் காமெடி டிராமா மூவி. ஷார்ட்னோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா பாஸ்ட் பிரசன்ட் ரெண்டு டைம் லைன்ல காமிக்கிறாங்க. பாஸ்ட்ல 1952ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் தன் தங்கச்சியை பலி கொடுத்தாச்சும் தன்னை விட 7 வயசு பெரிய பொண்ணை கண்டிப்பா அடைஞ்சே ஆகணும்னு முடிவோட இருக்கா. அந்த மாதிரி டைம்ல அந்த பையன் மர்மமான முறையில இறந்து போக அந்த பையனோட ஆவியை எல்லாரும் மந்திரம் போட்டு கட்டி வச்சிடறாங்க. தி சேம் டைம் பிரசன்ட்ல நம்ம கதையோட ஹீரோ தன்னோட சித்தி பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்காக அவரோட சொந்த ஊருக்கு போறாரு. அங்க போன இடத்துல இந்த முஞ்சாங்கிற பேயை விடுவிச்சிடுறாரு. அந்த முஞ்சா ஹீரோ கிட்ட என்னென்ன பிரச்சனை பண்ணுது, ஹீரோ முஞ்சா கிட்ட இருந்து மாட்டிக்காம எப்படி தப்பிச்சாரு, முஞ்சாவோட ஆசையை நிறைவேற்றி வச்சாரா, முஞ்சா பண்ணக்கூடிய சேட்டையும் சம்பவம் என்னங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவில நடிச்ச எல்லாருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், எனர்ஜெட்டிக்கா அவ்வளோ ஃபன்னா பயத்தோ அவ்வளோ எக்ஸைட்மெண்டோட கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஹாரர் த்ரில்லர் டிராமாவை காமெடிக்கல் வேலை சிம்பிளா சூப்பரா பிரசென்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஸ்கிரீன் பை நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இம்ப்ரெஷன் ஒரு டோன்ல இருந்துச்சு. படத்தோட மேக்கிங் அல்டிமேட்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், விஎஃப்எக்ஸ், சிஜிஎக்ஸ்னு சொல்லி அந்த மான்ஸ்டரை கிரியேட் பண்ணதுன்னு சொல்லி எல்லாமே விஷுவலா அப்பீலிங்கா அண்டர்ஸ்டாண்டபிளா அன்ரிலேட்டபிளான சீன்ஸை இவ்வளோ கன்வென்ஷனலா காமெடிக்கல் வேலை பிரசென்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. எமோஷன்ஸ் எந்த ஒரு இடத்துலயுமே ஓவர் டூ ஆகல. நீட்டா சட்டிலா ஓகேஷான லெவன்ல ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாகிராஃபி, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னு சொல்லி மூவி எந்த இடத்துலயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீட்டா இருந்துச்சு. பட்ஜெட் பிலிம்ங்கிறது அப்பட்டமா அந்த மூவி பார்க்கும்போது தெரிஞ்சாலும் எந்த ஒரு இடத்துலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. இவங்களோட கான்செப்ட், கேரக்டரைசேஷன், நரேஷன், எக்ஸிகியூஷன் சொல்லி இவங்க பண்ணக்கூடிய ஹாரர் த்ரில்லர் காமெடி டிராமா எக்ஸ்பெரிமெண்டல் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்ல டேக் ஆஃப் ஆயிருந்துச்சு. ஸ்மூத் டர்ன்ல இன்ட்ரோல் பிளாக்ல வச்ச ட்விஸ்ட் செமையா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா இருந்தாலும் நிறைய சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் ஃபேக்டரை ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல பண்ணக்கூடிய சம்பவம் தான் படத்தை காப்பாத்தி கொடுத்திருக்கு. அட் தி சேம் டைம் சத்யராஜோட பெர்ஃபார்மன்ஸ் நோட்டபிளாவும் காமெடிக்கலாவும் சூப்பராவே கிளிக் ஆஃப் ஆயிருக்கு இந்த மூவில. முஞ்சா ரீசெண்டா பார்த்த ஒரு நல்ல பாலிவுட் ஹாரர் காமெடி டிராமா மூவி. பாலிவுட் அவங்களோட ஹிட்ஸ் மூவி ரெக்கார்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா தான் இந்த மூவி அமைஞ்சிருக்குங்க. அண்ட் மராத்தி மூவியோட டைரக்டரோட ஸ்பெஷல் டச் தான் இதுக்கான ரீசனுங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும் உங்களால நோட் பண்ண முடியுங்க. அண்ட் படத்துலயுமே நிறைய இடத்துல மராத்தியோட ரிலீஜன், கல்ச்சர், நேட்டிவிட்டியை பத்தி பயங்கரமா பேசியிருக்காங்க, ஓபன் அப் பண்ணியிருக்காங்க. மூவில ஒரு சில சின்ன சின்ன ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலங்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த முஞ்சாய் மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.